ஒன் வேர்ட் அபவுட் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லுவீங்க? ஒரு ஒன் சென்டென்ஸ். ஒன் வேர்ட் சொல்லணும்னா எனக்கு பிக் பிரதர் மாதிரி அவரு. ஓகே. ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் கிரிக்கெட். யா. கிரிக்கெட் 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 தான். ஹி பிரீத்ஸ், ஹி வாக்ஸ் கிரிக்கெட், ஹி டாக்ஸ் கிரிக்கெட், ஹி பிரீத்ஸ் கிரிக்கெட். அந்த மாதிரி அவர் வந்து அவரோட மூச்சுலயும் கிரிக்கெட் இருக்கு, அவரோட பிளட்ல, அவரோட சிந்தனையில எல்லாத்துலயுமே கிரிக்கெட் இருக்கு. அவரு கிரிக்கெட்ன்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே தூக்கமே வராது அவருக்கு. அந்த மாதிரி பண்ணாம இருக்க கிரிக்கெட் பத்தி எதுவும் முடியாது. பேசலனா, திங்க் பண்ணலனா, இது பண்ணலனா, யா. அவர் வந்து கிரிக்கெட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆள், கிரிக்கெட்டுக்காகவே பிறந்த ஒரு ஆள்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஹி இஸ் லைக் பிக் பிரதர் அண்ட் எனக்கு ஒரு மென்டார் மாதிரி அவரு பேசிக்கலி. குட் குட். ஸோ கிரிக்கெட்காக பிறந்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஒன் சென்டென்ஸை. யா யா டெஃபினெட்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம்ல, லைக் இப்போ என்சைக்ளோபீடியா ஆஃப் கிரிக்கெட்னா, ஐ திங்க் இப்போ என்சைக்ளோபீடியாலாம் அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏஐ ஆஃப் கிரிக்கெட்னா அஸ்வினை சொல்லலாம். என்சைக்ளோபீடியா இல்ல, கிரிக்கிபீடியா அவரே வச்சிருக்காரு பேஜ். கிரிக்கிபீடியா. ஐ திங்க் இப்போ ஏஐயோட சேர்ந்து அவரை மிஷின் ஏஐ வந்து அவரை மிஷின் லேர்னிங் பண்ணி அவர்கிட்ட இருந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி கரெக்ட், அது ஒரு நல்ல ஐடியா. இந்த வீடியோ பார்த்தாருன்னா அஸ்வின் அண்ணா கண்டிப்பா ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டுருங்க. ஆஷனா ஒரு கிரிக்கிபீடியான்னு ஆல்ரெடி டைட்டில் கிடைச்சிச்சு. ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் அந்த சர்ச் இன்ஜின்ல வந்து நாங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா சூப்பர். யா பண்ணிடலாம். அவருக்கு இந்த ரீல் அமுச்சு விடுங்க, அவர் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு ஒரு சீக்கிரமாவே ஆரம்பிக்கட்டும். அது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.